ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய பெண் அழைப்பு வீடியோ தான் இது. வழக்கம் போல் பொண்ணோட தாய் மாமாவும் பையனோட தாய் மாமாவும் தான் வந்துட்டு தட்டெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டுட்டு வந்த துணியெல்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. நான் அடுத்தது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு துணி வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அது கூட வந்துட்டு பாலும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு வாளியில் பால் வச்சு கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு. நான் போய்ட்டு அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு மேக்கப்லாம் சொல்லவே இல்லை பார்லரில். அதனால என் ஃப்ரெண்டே தான் எனக்கு எல்லாமே, என்கேஜ்மெண்ட்டுமே ஃப்ரெண்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் பரிசத்துக்கும் அவளே தான், மேரேஜுக்குமே அவளே தான் ரெடி பண்ணது. என்னென்னா, ஏன் என் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னாக்க, மேரேஜுன்னு சொல்லும்போது ஒன் சைடு வந்துட்டு ஓகே நமக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தா அந்த பந்தக்கால் போட்டு மறுநாள் வரவே நாள் நெருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்டை விட்டு போக போகிறோம், அந்த வீட்டில் போய்ட்டு நம்மளுக்கு எப்படி செட் ஆக போகுது, இங்கே வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஒரு விருந்தாளியாக தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு அழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து எல்லோரும் சொன்னாங்க, அங்கெல்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்க போகிற, அப்படிலாம் அழக்கூடாது அப்படின்னலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் இல்லை, அழலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்திருந்தவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்டு அப்புறம் வீட்டில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் வந்துட்டு நான் அப்படிலாம் அழ மாட்டேன், நான் ஏன் அழ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்ன டைமில் வந்துட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க அழைக்கிறதுக்குன்னு சொன்ன டைமில் அப்படியே அழுகை எங்கே தான் இருந்ததுன்னே தெரியல. அப்படின்னு நெஞ்செல்லாம் வலிச்சுக்கிட்டு பயங்கர அழுகையாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போயிட்டு வர சொல்லி சொன்னாங்க. எல்லாரோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாங்க. ஒருத்தவங்கள கூப்பிட்டு சொல்ல எனக்கு நான் எவ்வளோத்துக்கு அழுதனோ அதை விட எங்கள் அம்மா, அண்ணன், அப்பா, அப்புறம் தாத்தா, பாட்டின்ட்டு எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அழைக்க வந்திருந்தவங்க எங்களை தவிர ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுமே எல்லாருமே நாங்கள் அழுததை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு, இப்போ எனக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அன்றைக்கி வந்துட்டு எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. அதுதான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தெரியலை. பெண் பிள்ளைங்கள்னாலே அப்பா தானே ஃபஸ்ட்டு. இப்போது ஏதாவது இடையில கஷ்டம் வருது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே அப்பாவை தான் மனசு தேடுது. அப்பா இருந்திருந்தா இது நடந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் வந்துட்டு அவங்களுமே அழுதாங்க. எங்கள் அண்ணன் நானும் எப்படின்னா டாமிஞ்சரி மாதிரி சண்டை போட்டுப்போம். ஸோ அவங்களாம் வந்துட்டு அழவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவங்க எனக்கு மேலே அழ ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அண்ணன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அழுதுட்டு எல்லாருமே அப்புறம் நேரத்தில் வீட்டை விட்டு அப்புறம் வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் பையன் வீட்டுக்கு வரும்போது நான் நிறைய டைமில் பார்த்துருக்குறேன், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பொண்ணெல்லாம் அந்த ஊர்லேருந்து அழைக்க வந்தவங்க வந்துட்டு பொண்ணை கொண்ட மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு தான் மற்ற எல்லோரும் வந்துட்டு அங்கேருந்து தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னைய பெண் எடுக்க வந்த இடத்துல எப்படின்னா, நான் மட்டும்தான் கடைசியாக வீட்டுக்கு வந்தேன். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்தோமே. அந்த ஊர்லேருந்து எங்களை அழைக்க வந்தவங்களை ஃபுல்லாக வர்ற வழி ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு நேராக வேனை ஸ்டாப் பண்ணி அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணி விட்டுட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறமா அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோம். அந்த அன்றைக்கி அது ஒரே இதாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்னோடய முந்தானையிலும் பழம், தேங்காய் பூ அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போனதோட மாமியார் முந்தானையில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு வரும்போதே வந்துட்டு ஆரத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நெல் வந்துட்டு அள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுற மாதிரி கொண்டுகிட்டு வர சொன்னாங்க சாமி ரூமோரை. அது போல் வந்துட்டு அப்புறமா நாங்கள் அதை மாற்றினதுக்கப்புறமா விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க. விளக்கேற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படின்னா, பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு பொண்ணுக்கிட்ட அதில் தருவாங்க. அது போல் எங்கள் வீட்டிலேருந்து சொம்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் அம்மா வீட்டில் உள்ளது. அதை எங்கள் பையன் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ரூம்லலாம் இருக்கும்போது அதில் தண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களா, அது ஒரு வழக்கமாக. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.